ஹாய், ஹலோ, வணக்கம். நம்மளோட யூடியூப் சேனல் வியூவர்ஸ், நம்ம நண்பர்கள், நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நம்மளோட வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, நம்ம சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைமாக சேல்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் இருக்கிற புறாக்கள் எல்லாமே சேல்ஸு தான். சரியா? நீங்கள் பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்ச புறா ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நான் என்னோடய வீடியோ எண்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் நார்மல் கால் பண்ணாதீங்க, எனக்கு வராது. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். மோஸ்ட்லி இங்கே உள்ள இந்த வீடியோ உள்ள புறாக்கள் எல்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் லொக்கேஷனில் தான் இருக்குது. ஒரு சில புறாக்கள் தான் அதர் வேறு ஊரில் இருக்குது. சரியா? ஆனால் அவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன். நீங்கள் அந்த எந்த புறா அது எங்கே இருக்கோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன். நீங்கள் அவங்ககிட்டயே டைரெக்டாக பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி இந்த வீடியோஸில் கர்ணப்புறாக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லாமே நல்ல குவாலிட்டியான கர்ணப்புறாக்கள் தான். நல்லா டைமிங் எடுத்து அடிக்கக்கூடியது. நல்லா ஒரு 7-8 மணி நேரம் பறந்த புறாக்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. நல்ல அடி, ஓவர் அடியும் இருக்குது. மதுரை குட்டமுக்கு நீங்கள் பார்க்குறது, இது மதுரை குட்டமுக்கு ரொம்ப ரேரு. இந்த மதுரை குட்டமுக்கு ரொம்ப ரேரு. எல்லா ப்ரீடர்கிட்டையும் இது இருக்காது. ஒரு சிலவங்க தான் வச்சுருப்பாங்க. முக்கியமான ஆள், ரொம்ப புறா ரொம்ப இது பண்ணி வச்சுக்கிறவங்க தான் வச்சு பார்த்துருப்பாங்க அந்த மதுரை குட்டமுக்கு. இந்த ப்ரீடு இது எல்லாருக்கிட்டையும் அவ்வளோதான் கிடைக்காது. இது நீங்கள் பார்க்குறது இப்போ ரோமர் தான். இது ரோமரு, இது மேலு. சரியா? நல்லா லைனேஜ் தான். அது மேல். இது பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். இது பாருங்க, கிங்கு. இது ப்ரீடிங் பேர். ஓகேவா? நல்ல குவாலிட்டியானது ப்ரீடிங் பேர். ரெண்டு நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வீடியோவில் வர புறாக்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியான குட் லைனேஜ் பேர்டு தான். நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் அதோட வீடியோஸ் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் கூட சொல்லலாம். இது எல்லாம் சாதா புறா தான். இதெல்லாம் சாதா புறா தான். சரியா? ஓகேவா? இதில் 2 கர்ணம் மட்டும் இருக்குது. அந்த 2 ஜாக்கு இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டு ஜாக்கு கர்ணம், மட்டும் எல்லாமே சாதா தான். ஓகே, பாருங்கள். இது அமெரிக்கன் ஃபேண்டசி ப்ரீடிங் பேர். டைகர் லைனேஜ். இன்னொன்று அப்லக். மேல் டைகர் லைனேஜ், ஃபீமேல் அப்லக். நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர். ரொம்ப அருமையான ப்ரீடிங் பேர். ரேட்டு என்ன, எப்படி, என்ன லொக்கேஷனுங்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? கண்டிப்பாக நான் தொடர்பு கொள்கிறேன் வாட்ஸ்அப்பில். ஓகே. இது ரோமர். ரொம்ப ரொம்ப சூப்பர் லைனேஜ் ரோமர். மேல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அருமையான ரோமர். இந்த ப்ரீடிங் பேர் நம்ம ராமநாதபுரத்தில் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டோடது தான். அவர் ரோமர்லேயே நல்லா ரேசிங் விட்டு நல்லா ப்ரைஸ்லாம் அடிச்சிருக்காரு. தொடர்ந்து 3 வருஷம் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காரு. 550 கிலோமீட்டருக்கு மேலே விட்டு. நம்ம ராமநாதபுரத்துலேருந்து கண்ணூரில் விட்டுருக்காரு. ஆந்திரா பார்டர் கண்ணூர். அங்கேருந்து ரேஸ் விட்டு நல்லா 3 தடவை ப்ரைஸ் எடுத்துருக்காரு. ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு, செகண்டு எல்லாம் எடுத்துருக்காரு. வருஷம் ரேசிங்லாம் விட்டுவார். நம்ம ஃப்ரெண்டு தான். இதுவும் அவர்கிட்ட தான் இருக்குது. இது மேலு. அமெரிக்கன் ஃபேண்டெயில் தான். நல்ல குவாலிட்டியானது. நல்லாயிருக்கும். கையில் உங்களுக்கு பிடிக்கவே முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும். 2 கையில் வச்சு நீங்கள் பிடிக்க முடியும். குவாலிட்டி அவ்வளோ அருமையான குவாலிட்டியாக இருக்கும். இது ஆஸ்திரேலியன் சாக்லேட் கலர் மேல். பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்குன்னு. அந்த லைட் காக்கி, பால் காக்கின்னு சொல்லுவாங்க. சாண்டல். அந்த சாண்டல் ஃபீமேலு. இப்போ மஸ்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜோடி சேர்றதுக்காக அவங்க மஸ்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி குமாலிச்சு கூவி குமாலிச்சு தான் ஜோடி சேரும். ஜோடி சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் முட்டை வைக்கும். முட்டை வச்சு ஒரு 18 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே குஞ்சு வெளியாகிடும். அதுக்கப்புறம் குஞ்சு வெளியானதுக்கப்புறம் 3 நாளைக்கு பால் இற ஊட்டும். அதோட கொழுப்பு அது அந்த 18 நாள் அடை காக்கிறதில்ல,
அந்த அடையில் இருக்க அது சாப்பிட்ற இறையெல்லாம் தேங்கி 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 ஒரு நமக்கு எப்படி எச்சி ஊறுது அது மாதிரி அதுக்கு ஒரு கொழுப்பு ஒரு உமிழ் ஒரு இப்படி சேர்த்து வச்சுக்கிறோம். அதை தான் பிறந்த குஞ்சுக்கு ஒரு பால் இறையாக ஊட்டும். பிறந்த குஞ்சுக்கு ஒரு 3 நாளைக்கு அந்த பால் இறையாக ஊட்டும். புறாக்கள்லே பாருங்கள் எவ்வளோ அதிசயமெல்லாம் இருக்குன்னு. அந்த கொழுப்பு இறைன்னு சொல்லுவோம். அந்த கொழுப்பு இறை 3 நாளைக்கு ஊட்டும். அதுக்கப்புறம் 40 நாள் ஆண் புறாவும் பெண் புறாவும் ரொம்ப தாய்ப்பாசத்தோடு ரொம்ப அருமையாக மாற்றி இற ஊட்டி கரெக்டாக 40 நாளில் குஞ்சு வெளியாகி தன்னால் இற குத்த ஆரம்பிச்சிடும். ஒரு சில நல்ல ஜாதி புறாக்கள் என்ன பண்ணுன்னா இற குத்துறதுக்கு பழக்கி கொடுக்கும் குஞ்சுகளுக்கு. மோஸ்ட்லி ஆண் புறா தான் அந்த வேலை செய்யணும். ஏன்னா பெண் புறா வந்து அந்த 40 நாளுக்குள்ளே மறுமுட்டை வச்சிடும். அப்போ அந்த ஆண் புறா தான் வந்து அந்த குஞ்சுகளுக்கு 40 நாள் ஆன குஞ்சுகளுக்கு இற கொத்தி பழக்கி கொடுக்கும், பறக்கிறதுக்கு பழக்கி கொடுக்கும், இடம் பழக்கி கொடுக்கும். ஒரு சில நல்ல ஜாதி புறாக்கள் அந்த மாதிரி செய்யும். என்னோடய கேஜில் அந்த மாதிரி ஒரு 3 ஜோடி இருக்குது. அது குறிப்பாக வந்து 2 ரோமர் ஜோடி. இந்த 2 ரோமர் ஜோடியுமே என்கிட்ட இருக்கிறது அப்படி தான். குஞ்சு 35 நாள் குஞ்சு வெளியாயிடும். 35 நாளைக்குள்ளே குஞ்சு வெளியாகிட்டு அது இற கொத்த சொல்லிக் கொடுக்கும், தண்ணி கொடுத்து குடிக்க சொல்லிக் கொடுக்கும். கிட்ட போயிட்டு கொடியே குமாளிச்சு அந்த குஞ்சை கூப்பிட்டு பறக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கும். இது போய் தாவி பறக்க சொல்லிக் கொடுக்கும். அது அந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், ரொம்ப ரசிப்பேன். அது வீடியோலாம் எடுத்து நான் என்னோடய இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கேன். புறாக்கள் வளர்த்தாலே மனசுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். அது பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலே நமக்கு வந்து ஒரு டைம் பாஸ் ஆகும். நம்ம டைம் போகிறது தெரியாது. ஆனால் அதுக்கு அவ்வளோ பாசமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா பழகின புறாக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இற கொடுத்தா கூட வந்து சாப்பிடும். ஒரு சில புறாக்கள் நம்மளை நல்லா அடையாளம் பார்த்து வச்சுக்கிறோம். நம்ம கேஜுக்கிட்ட போனோடனே நம்ம கிட்ட ஓடி வந்துடும். எங்கே மேலே அங்கே எங்கே இருந்தாலும் சரி, நம்ம சத்தம் கேட்டவுடனே மேலே கீழே இறங்கி ஓடி வந்துடும், நம்ம கிட்ட வந்து நிற்கும். என்னோடய கேஜில் உள்ள புறாலாம் அப்படி தான். அது ஒரு 10 புறா கிட்ட அப்படி தான் இருக்குது. என்னோடய கேஜில் 10-12 புறா அந்த மாதிரி இருக்கும். என்னோடய சத்தம் கேட்டுட்டாலே போதும், நான் ஒரு விசில் சவுண்டு கொடுத்தோடனே ஒரு விசில் அடித்தா போதும், எல்லா புறம் அப்படியே என்னை சுற்றி ஏறி வந்துடும். கிட்ட அப்படியே கை கிட்ட கால் கிட்ட எல்லாம் மேலே ஏறி உட்காந்துடும். அவ்வளோ நம்மளை அடையாளப்படுத்தி பாசமாக பழகக்கூடியது தான் புறா. நம்ம எவ்வளோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு தேவையானதை நம்ம கரெக்டாக பூர்த்தி பண்ணுறோமோ கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக நமக்கு உண்மையாக இருக்கும், நம்ம மேலே பாசமாக இருக்கும், நன்றியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையானது என்ன, நல்லா அதுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டு அதிகமாக நான் வந்து வாரத்தில் எப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் பொட்டுக்கல்லையே வாங்கி போட்டுருவேன். பொட்டுக்கல்லை அது ரொம்ப பிடிச்ச அது சாப்பிட்ற இடையிலே அது ரொம்ப பிடிச்சது பொட்டுக்கல்லை தான். ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, கையிலலாம் வந்து சாப்பிடுவாங்க. அது அப்படி கொடுத்து தான் நான் பழக்கி வச்சுருக்கேன். நல்லா சாப்பாடு, அதுக்கு கரெக்டான சாப்பாடு, அதுக்கு உண்டான இறை வந்து தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம 2 டைம்ஸ் வைப்போம், அதை அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். அது மாதிரி தண்ணியும் அது மாதிரி 2 டைம்ஸ், காலையிலையும் சரி ஈவினிங் சரி அந்த தண்ணி வைக்கிற ட்ரேயெல்லாம் கழுவி சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வைப்போம். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே புறாக்களுக்கு 75% எந்த நோயும் வராது. அதுக்கப்புறம் அதோட இருப்பிடம், அது தங்குற இடத்த வந்து கரெக்டாக நல்லா இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக பாதுகாப்பாக. எந்த எலி, பூனை, நாய் எந்த விதமான தொந்தரவும் அதுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் புறா வந்து ரொம்ப பயந்துடும். அதோட இடத்த அது வந்து லைக் பண்ணாது, பயத்திலே இருக்கும். அது எதுவுமே அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த கூண்டை எங்கே எத்தனை வருஷம் ஆனாலும் அது மறக்காது. அதை நம்ம வந்து எங்கே கொண்டு விட்டாலும் வந்துடும். அப்படிப்பட்ட நன்றி உள்ள ஒரு புறா தான் நம்ம கடவுள் படைப்பு அருமையான ஒரு புறாக்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் நண்பர்களே, பார்த்துட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், நான் வளர்க்குற முறையும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உள்ள புறாக்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரில். நம்மளுக்கு வந்து பெருசாக வீடியோஸ் ரொம்ப இதாக பண்ண தெரியல, தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஏதாவது குறைகள் இருந்தால் நம்மளை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க வியூவர்ஸ்.
நிறைய பேர் கொஞ்சம் சாங்ஸ் இந்த மாதிரிலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிலாம் கொடுத்து எடிட் பண்ணி போடுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுறோம். நம்மளுக்கு என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்க சொல்கிறாங்க, அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சான்ஸு நமக்கு நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம புறாவும் சேல்ஸ் பண்ணுவோம். நம்ம மோஸ்ட்லி லோக்கல்லே கொடுத்துருவோம். நம்ம பக்கத்தில் அங்கங்கே வளர்க்குறவங்க அவங்க பாதி பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம பெருசாக அதிகமாக சேல்ஸும் பண்ணுறதில்ல. இப்போ யாரும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யாராவது கேட்டால் அப்போ மட்டும் கொடுத்துக்கிறது. இல்லை ரொம்ப நம்ம இதில் லாஃப்ட்டில் ரொம்ப அதிகமாகிட்டு சேல்ஸ் போடுவோம், அந்தளவுக்கு இன்னும் ஆகலை. மேபி இன்னொரு 2-3 மந்த்ஸில் நம்ம லாஃப்ட்டில் உள்ளதெல்லாம் வீடியோஸ் வரும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எல்லாம் ப்ரீடிங்கில் கிடக்காங்க. நம்ம கேஜ்லேயே வந்து இருக்குது நல்ல புறாக்கள், எல்லா குவாலிட்டியும் இருக்குது. ரோமர், கர்ணை, அமெரிக்கன் ஃபேண்டெயிலு, கட்டிங் மோதினா, பியூட்டி ரோமரு, ஆஸ்திரேலியனு, ஆர்கேஞ்சலு, சிராஜி, சாட்டின், படாங்கு ரோமரு, இந்த வகையான புறாக்கள் எல்லாமே நமக்கு தெரியும். சாதா புறாக்களும் இருக்குது. இப்போது நம்ம லாஃப்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்போனால் கர்ண புறாக்களும் ரோமரும் நம்ம லாஃப்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது தனியாகவே நம்ம செட் போட்டு மெயின்டைன் பண்ணுறோம். ப்ரீடிங் செட்டு தனியாக இருக்குது, அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே நண்பர்களே, என்னோடய சேனலில் இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ண என்னோடய வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச புறாக்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அந்த எந்த குவாலிட்டி புறா நீங்கள் அனுப்புகிறீங்களோ அந்த புறா எங்கே இருக்கோ நான் அவங்களோட நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்கள் பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இது நம்ம ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு ஹெல்ப் மாதிரி தான் பண்ணுறோம், ஒரு சேவை மாதிரி தான் பண்ணுறோம். இதனால் நமக்கு வந்து எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஒன்லி புறாக்கள் லவ்வர்ஸ் ஒன்லி